ஆண்டவர் உங்களை என்ன எப்போ சம்பாதித்தார் நினைக்கிறீங்க? நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அதுதான் உங்களுடைய ரட்சிப்பின் நாள், கர்த்தரை தெரிந்து கொண்ட நாள் நினைக்கிறீங்க. இல்லை, அது உங்களுக்கு ஞானசானம் எடுத்த நாளில் தான் எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார், அதுக்கப்புறம் தான் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளையை மாற்றினார். இல்லை, அது உங்களுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களை தெரிந்து கொண்டேன்றாரு. உன் கருவிலே உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்றாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பூர்வ காலத்திலே உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என்னுடைய எலும்புகள் ஒன்றும் உருவேற்படவே இல்லை, ஆனாலும் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. இன்னும் என்னுடைய அவயவங்களில் ஒன்று கூட உருவாகலை, ஆனால் என் பேர் எங்கே இருக்கு? அதான் சொல்கிறாரு, உங்களை பூர்வ காலத்திலே அவர் சம்பாதிச்சிட்டார். சிலுவையில் எப்போ ரத்தம் சிந்தினாரோ ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் உங்கள் எல்லா ஆத்துமாக்களையும் அப்போவே அவர் சம்பாதித்து விடுத்து விட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றார், உன்னை நித்திய மகிமைக்காக நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நம்ம அந்த சபைக்குள்ள ஏன் கூட்டி சேர்க்கிறார்னா, அவருடைய மகிமையில் நீங்க பங்கு பெறணும். ஆமென்.